வணக்கம். நேற்று மற்றும் நேற்றைய முன்தினம் இங்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திமுகவினரின் அற்புத செயல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய முன்தினம் ஊத்தங்கரையில் திமுகவின் கட்சி கூட்டம் ஒன்று நடக்கின்றது. அங்கு நமது தேர்தல் ஆணையத்தின் ஒளிப்பதிவாளர் கேமராமேன் அங்கே அனுப்புகிறாங்க. அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. அப்படி அந்த ஒளிப்பதிவாளரை, அந்த ஃபோட்டோகிராஃபரை அடிச்சிருக்கிறாங்க, வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த மதியழகன் இருந்திருக்காரு, அவர் தான் அந்த கூட்டத்துடைய தலைமை. இதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு காவல்துறை தம்பி விடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பு அப்படி மூடி மறைக்கிறாங்க. ஆனால் ஒரு தேர்தல் ஆணையத்தின் ஒரு ஊழியரை நீங்கள் அடிக்கிறீர்கள் என்றால், அதுவும் தேர்தல் சமயத்தில், உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேற என்ன செய்ய மாட்டீர்கள்? வேலை அந்த ஒளிப்பதிவாளரின் புகாரை ஏற்று மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கட்டாயத்தின் அடிப்படையில் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு. நல்லது. ஆனா அவரையே வெளியில சொல்லக்கூடாது, மூடி மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலையை நடத்துனீங்க. ஆட்சியர் அவர்கள் அதுக்கு மறுத்து ஆக்ஷன் எடுத்திருக்காரு. நல்லது. அதோடு நேற்று வரவேற்பு, பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரை வரவேற்பதற்காக குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு அப்படியே நிறுத்திட்டாங்க. யாரு? மக்களா? கிடையவே கிடையாது. அங்கு மதியழகன் அவர்களை வரவேற்கிறது அனைத்துமே உங்களுடைய பொறுப்பாளர்கள், கட்சி பொறுப்பாளர்கள். மக்கள் நினைச்சிடாதீங்க, அதெல்லாம் இல்லை. அப்படி 2 மணி நேரம் நீங்க ஒரு டிராபிக் அங்க நிறுத்துறீங்க, 1.5 மணி நேரம் அப்படின்னும் போது மக்களுக்கு பாதிப்பு இல்லையாது? யாராச்சும் பாமர மக்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தையோ போராட்டத்தையோ 10 நிமிஷம் ரோட்ல நின்னா பொதுக்கு நல வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு போட்டு சாகடிச்சு உரிமை கேட்கறதுக்கு கூட நீங்க விடுறது இல்லையே. இப்படி 1.5-2 மணி நேரம் தொண்டர்களால் போக்குவரத்து நேற்று பர்கூர்ல பாதிக்கப்பட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்தது. டிராபிக் எல்லாம் மாற்றி பைபாஸ்ல விட்டீங்க. இப்படி ஒரு அராஜகத்தன்மை மீண்டும் தமிழகத்திற்கு வரக்கூடாது. இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், தவறாக பயன்படுத்துகிறார்கள். மக்களை புரிந்து கொள்ளுங்கள். திமுக வரவே கூடாது. அதுவும் நான் இங்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூற வேண்டும் என்றால், பர்கூரில் கண்டிப்பாக மதியழகன் தன்னுடைய அதிகாரத்தை தவறாகத்தான் பயன்படுத்தி இருக்கின்றார். கடந்த 5 ஆண்டுகளாக இப்பொழுதும் பயன்படுத்துகிறார். அது இந்த 2 நாட்களின் சாட்சி. அது உங்களுக்கு தெரியும், பார்ப்பீர்கள். இவர் இனியும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வாரானால் விளைவு மக்களுக்கு லாபம், அவர்கள் கட்சிக்கு. மக்கள் உங்கள் நலனை கருதி இந்த திமுகவை மதியழகன் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறக்கூடாது. அப்படி வெற்றி பெற்றால் இவருடைய அராஜகமும் இவருடைய அந்த அதிகார வர்க்க திமிரும் பெருகிவிடும். ஆக பர்கூர் சட்டமன்றம் மீண்டும் மதியழகன் அவர்களின் கைக்கு போவதில்லை. மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா பர்கூர் சட்டமன்றத்தில் இவரை புறக்கணிக்கத்தான் போகிறார்கள். இவருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது சுத்தமாக இல்லை. அது அவருடைய கர்ம வினை. அவர் செய்த கர்மா அவரை எங்குமே விடாது, விட்டு வைக்காது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.